Good morning, students. இவ்வளோதானா? Good morning. Good morning. So, ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம், ரைட்? செகண்டு நம்மளோட கெஸ்ட் லெக்சரர்ஸ். நவ் வி ஆர் இன் த செக்ஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியரான கேஸ் ஸ்டடி. ஆனால் அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேஸை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இல்லம் தேடி கல்வி, இதுதான் இன்னையோட கேஸ் ஸ்டடியோட டாபிக். ஸோ இல்லம் தேடி கல்வி அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ஜஸ்ட் யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லு, தப்பான மீனிங்காக இருந்தால் பரவாயில்ல, அந்த வேர்டை வச்சு உன்னால் சொல்ல முடியுதா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தட் வாஸ் கவர்மெண்ட் வாஸ் ப்ரொவைடிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னவா இருக்கலாம்? மைக் அந்த பண்ணிக்கிட்டேன் பென்டாமா மைக் இருக்கா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் மேம், இல்லம் தேடி கல்வினா COVID-19 ஸ்டார்ட் பண்ணது. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுன்னா, ஸ்கூலுக்கு போக முடியாமல் படிக்காமல் இருக்கிறனால வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்டார்ட் பண்ணுது. குட், வெரி குட். சரி, ஸோ இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கான்செப்ட் பண்ண சொன்னோம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இட் வாஸ் ரைட். ஒரு இடத்துல வந்து குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ கோவிட் அப்போ எப்படி நடந்தது கிளாஸஸ்லாம்? ஸ்கூல் ஆன்லைனில். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் நடந்திருக்காது? சிம்பிள் ஆன்சர், எல்லோரும் பேசலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஏன் ஆன்லைன் கிளாஸ் நடந்திருக்காது? ஸோ மொபைல் ஃபோன் மெயினாக இருந்திருக்காது. அப்படியே மொபைல் ஃபோன் தப்பி தவறினாலும் நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு வேணும், அமௌண்ட் பே பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் நடக்க முடியாத பட்சத்தில் ஸோ தே ஸ்டார்டட் தி ஸ்கீம் தட் இஸ் இல்லம் தேடி கல்வி. ஸோ the scheme was started on October 2021. The scheme name is Tamil Nadu Illam Thedi Kalvi Scheme. It was started in October 2021. It was framed by Government of Tamil Nadu. Registration process, everything will be in the online. ஸோ இந்த ஆன்லைன் அப்படின்னா யார் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, வாலண்டியர்ஸ். நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தென் எதுக்காக இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, டு ரெடியூஸ் த லேர்னிங் கேப். கொஞ்ச நாள் நான் நேற்று ஒரு நாள் லீவ் விட்டதே என்னாச்சு, நம்ம முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாமே மறந்துருச்சு. இன்றைக்கி காலையில் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? லீவ் விடுவாங்களா மாட்டாங்களான்னு டிவியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லாத பட்சத்துக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. ஒரு கேப், ஒரு ஃபுல் கேப், 1 year கேப் இருந்தது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அவனுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸே இல்லை அப்படின்னா அவன் திரும்பி அந்த ஸ்கூலுக்கு வரும்போது யோசிச்சு பாருங்கள், வாட் வில் ஹேப்பன்? 1 டேக்கே நம்மளோட இவ்வளோ ரிசம்லன்ஸ் நீ பண்ணுற அப்படின்னா 1 year கழிச்சு 1.5 years கழிச்சு வரும்போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த லேர்னிங் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தே ஸ்டார்டட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் மேம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் த மேசிவ் சர்வே among 50 lakh student beneficiary of இல்லம் தேடி கல்வி outcome of their learning. It is launched in October 2025 during the COVID-19. ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ், இப்போ நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல சொல்லிட்டேன், மெயின் அப்ஜெக்டிவ்னா டு ரெடியூஸ் த லேர்னிங் கேப்ஸ். அவங்களுக்கு இருக்க கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் எய்ம்ஸ் ஃபார் த என்ரோல்மெண்ட் ஆஃப் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வித் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். மோர் தென் 1.81 lakh வாலண்டியர்ஸ் ஹஸ் பீன் இன்வால்வ்டு இன் த ஸ்கீம்ஸ். ஸோ இந்த வாலண்டியர்ஸ்னால் யாராக இருப்பாங்க? ஹூஸ் அ வாலண்டியர்? ஸ்டூடெண்ட்னால் உனக்கு தெரியும், வாலண்டியர்ஸ்னால் யாராக இருப்பாங்க? டீச் பண்ணுறவங்கள தான் இங்கே நம்ம என்ன நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், வி ஆர் கால் இட் அஸ் வாலண்டியர்ஸ். ஸ்டூடெண்ட் சொல்கிறோம். ஸோ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவங்கள தான் நம்ம இங்கே வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். முதல்ல ஆன்லைன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருந்துச்சுல, இப்போ நீ வந்து வாலண்டியராக இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். இப்போயும் அந்த ஸ்கீம் ஓப்பனில் தான் இருக்குது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன், நீ பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சம் ப்ரொசீஜர் அவங்க செக் பண்ணி உன்னை ஓகே பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் மீட் பண்ணி யூ கேன் டேக் அ கிளாஸ். அதுதான் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ த ஸ்கீம் ஹேஸ் பீன் evolved in the accordance with the inputs given by UNESCO along with the Economic Advisor Council of State Government and Educationalists. UNESCO is United Nations Education, Scientific and Cultural Organization.
The volunteers will reach the students in order to improve the conditions of education, motivate parents to continue their children's education, work for the development of the local schools. These volunteers are going to be the great support from the side of the government. So volunteers தான் என்ன இருக்காங்கன்னா they are the great support from the government. So government sideல இருக்கிறது volunteers அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கும் மோட்டிவேட் பண்ணி they are teaching to the students. Next ma'am. So ITK volunteers அப்படின்னா அவங்க எப்படி இருக்குன்னா சோஷியலி ரெஸ்பான்சிபிள். இப்போ இன்வால்மெண்ட் இல்லாமல் செஞ்சாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சோஷியலி இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப அவங்களாவே ஆர்வமாக வந்து சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு they want to be work. Then committed individual, qualified, அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ குவாலிஃபைடாக இருக்கணும், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, எஜுகேஷன் இன்க்ளைன், தென் அக்செப்டட் பை த கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் மேம். ஸோ இந்த வாலண்டியர்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், அவங்க தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அவங்க வந்து என்ன மாதிரி எலிஜிபிலிட்டியில் இருக்கணும், ஓகேயா? ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவங்க வந்து ரெசிடெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்கணும் கண்டிப்பாக. தென் the candidate must be studying class 1 to 8. கண்டிப்பாக 1லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை வாலண்டியர்ஸ் வந்து படிச்சிருந்துருக்கணும். தென் the candidate who will be enrolled themselves as a volunteers must be teaching class from 1 to 5. Also, they should have completed their class 12th educations. The candidate who are teaching class 6 to 8 have to complete their graduation. So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. ப்ரெசண்ட்டாக வந்து 6 to 8 வந்து கிடையாது, 5th வரைக்கும் தான் they are teaching. இப்போ அட் ப்ரெசென்ட் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா கிராஜுவேஷன் முடித்தவங்க 6th to 8th வரைக்கும் டீச் பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியாக இருக்கவங்க கீழே உள்ள கிளாஸஸ் வந்து டீச் பண்ணுவாங்க, கிராஜுவேஷனுக்கும் கம்மியாக இருக்கவங்க. நெக்ஸ்ட் மேம். ஸோ வாலண்டியர்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபார் தமிழ்நாடு இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் இஸ் ஹோம் ஸ்கூலிங் இஸ் அ வாலண்டியர் சர்வீஸ். So they want to register through the online, must be willing spend to at least 6 hours per week. 6 மணி நேரம் வாரத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணும். இப்போ சண்டேவை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 6 டேஸில் டெய்லி 1 hour எடுத்துக்கலாம், இல்லை 3 டேஸில் 2 hours கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து கரெக்டான 6 hours வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ அதில் மெயினாக என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், இது 3 சப்ஜெக்ட் தான் தே ஆர் டீச்சிங். அதோட எக்யூப்மெண்ட் அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் த புக்ஸ் ஆல்சோ. கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ அந்த வாலண்டியர்ஸ் கீழே 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு உண்டான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் சப்ளை டு த ஸ்டூடெண்ட்ஸ். நோ ஒன் ஷுட் பார்ட்டிசிபேட் வாலண்டரி வித்தவுட் கொஹர்ஷன். கொஹர்ஷனா என்ன மீனிங் சொல்லலாம்? ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வாலண்டியர்ஸாக ஆக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், நீ சேர்ந்தே ஆக, உன்னால் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நீ பண்ணி நீ வந்தால் நிறைய பேர் செய்யலாம், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸபிள்லையும் நம்ம அதை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இதில் அவங்களால டீச் பண்ணுற முடியும். நெக்ஸ்ட் மேம். அதே மாதிரி 17 years above இருக்கணும், ரைட்? The important documents avail the benefit under this scheme or us. என்னென்ன வேணும் அந்த வாலண்டியர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரெசிடென்சி சர்டிஃபிகேட், ஆஃபர் லெட்டர் ஆஃப் த ஜாப், மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீ இப்போ நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம், நான் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணிவிட்டு கூட யாராவது வந்து என்கிட்ட சொல்லுங்கள், இட் வில் பி குட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வெப்சைட்டோட போர்ட்டல் ஃபஸ்ட்டு. ஸோ போனதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் நீ வந்து இல்லம் தேடி கல்வின்னு நான் சும்மா கூகுளில் நீ டச் பண்ணினாவே இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணனா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் மேம். ஸோ இதில் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கும், எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும், உன்னோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் வந்து கேட்டிருக்கும். எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, அங்கே என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இது எல்லாமே அவங்க செக் பண்ணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யூ வாண்ட் டு ஃபில் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதில் இப்படி தான் இருக்கும். ஒரு வாலண்டியரோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த லிங்க் மூலியமாக, அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, நீ அந்த ஏரியாவில் தான் இருக்கியா, உன் ஆதார் கார்டு எல்லாத்தையும் வச்சு வெரிஃபை பண்ணுறாங்க. தென் செலெக்ஷன் வில் பி கேரி அவுட். செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்ட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் லெவல், அப்புறம் வாலண்டியர்
எவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட்டாக இருக்காங்க, ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு தே வில் கம் அண்ட் செக். ஸோ இந்த விஷயத்தை செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் யூ பிகம் அ ஆன்போர்டிங். அதுக்கப்புறமா தே ஆர் ப்ரொவைடிங் அ ட்ரைனிங் டு த வாலண்டியர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் இஸ் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், செலெக்ஷன், அப்புறம் ஆன்போர்டிங். அப்போ தான் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், ஸோ இது முதல்ல சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 hours அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 5 to 7 ஈவினிங் வந்து 5 to 7 வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் மேக்ஸிமம் தே ஆர் டேக்கிங் த கிளாஸ். அடுத்து 1 lakh volunteers ஆர் ஜாயின்ட் இன் த தமிழ்நாடு இல்லம் தேடி ஸ்கீம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க 1 to 5th டீச் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் முடித்தவங்க தே ஆர் டீச்சிங் ஃபார் 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இவ்வளோ தான் இந்த கேஸ் பற்றின விஷயம். இது வரைக்கும் தெரியலாட்டினாலும் இப்போ நான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ரைட் மேம், இதை வச்சு எப்படி மேம் பில்ட் பண்ணுறதுனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது இவ்வளோ ஐடியாஸ் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கோவிட் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு 1st standard to 8th வரைக்கும் இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக 5th standard வரைக்கும் தான் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 3 சப்ஜெக்ட் டீச் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் இப்போ நீ இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், நீ நோட் பண்ணிக்க. இதை தவிர பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் நீ சொல்லு. ஓகே மேம், நெக்ஸ்ட் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ வந்து வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உன்னோட ஐடியாஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஒரே குரூப் எல்லாரும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஒரு டாபிக்ஸ் தான். ஸோ வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவோட சஜஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ரைட், சிட் டவுன். நெக்ஸ்ட் டீம். அடுத்து இன்னொரு 2 row சேர்ந்து எந்திரி பார்க்கலாம். அந்த டீம் அப்படியே எந்திரிச்சுக்கோ. உங்கள் டீமில் உள்ளவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா நீ எந்திரிச்சுக்கோ. ஸோ இந்த செகண்ட் டீமோட டாபிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சிட் டவுன். திருப்பி இதே டாபிக் உனக்கும் வரலாம். லாஸ்ட் 3 rows யார் என்ன எந்திரிக்கல, அதுக்கு அடுத்து 2 row மட்டும் எந்திரி. பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் தி ITK. ஓகே, சிட் டவுன். நெக்ஸ்ட் டீம். ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, கவர்மெண்ட் வந்து இதனால் கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீ என்னென்ன தாட்ஸ் வந்து சொல்லுவேன். சிட் டவுன். ஃபர்ஸ்ட் 2 group ஒரே குரூப் பண்ணுங்க. எல்லாரும் 2 group எந்திரிங்க. அப்படியே 2 row எந்திரிங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு. ஓகேயா? சிட் டவுன். நெக்ஸ்ட் 2 rows volunteers point of view. Sit down. Next 2 rows parents point of view. Last 2 rows government point of view. Sit down. Listen. ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது உனக்கு ஓன் சைட்லேருந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நீ திங்க் பண்ணுறதப்போ தான் ஐடியாஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து யோசிச்ச அப்படின்னா எதுக்காக இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதில் என்ன உனக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிது, அதை வச்சு மித்த கண்ட்ரீஸ் மித்த ஸ்டேட்ஸோ நம்மளை வந்து எப்படி பார்த்தது, இந்த மாதிரி வே ஆஃப் திங்க் பண்ணு. பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுறீன்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க, நீயே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க, நீ ஒரு இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யோசி. யூ வில் கெட் plenty நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். நீ இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சின்னா உனக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீ இருக்க அப்படின்னா அப்போ எப்படி யோசி. இப்போ ஸ்டூடெண்ட்னா நீயே ஸ்டூடெண்ட்டாக இருக்க. ஸோ 10 பேர் போய் ஒரு டீச்சர் அங்கே இருக்காங்கன்னா எங்கே போய் ஒரு இடத்துல பர்டிகுலர் லொக்கேஷனில் அசம்பிள் ஆகி படிக்கிறாங்க. அப்போ உனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவேன், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீ திங்க் பண்ணு. ஓகேயா? ஸோ பேரண்ட்ஸ் 4 கேட்டகரி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 1 is student, another 1 is volunteer, 3rd one is parent, 4th one is government. Okay, carry on.
குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி கேஸ் ஸ்டடியில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இல்லம் தேடி கல்வியை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சோஷியலைசிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சோஷியலைசிங் அப்படின்னா இப்போ இதுதான் சோஷியலைசிங். இப்போ இங்கே வந்து நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து பீப்புளோட பேசி ஒரு இன்ட்ராக்ஷன் பாண்டிங் க்ரியேட் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் நம்ம சோஷியலைசிங்னு சொல்லுவோம். கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபோனில் நம்ம கேம்ஸ் கூட ஒரு பாண்டிங்கில் இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோன் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சோஷியலைசிங்கில் இல்லாமல் இருந்துச்சுங்க. ஒரு ஃபேமிலி கூட நம்ம இன்ட்ராக்ட் ஆனோம், ஓகே. வெளியில் போயிட்டு பீப்புளோட ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை. அது சோஷியலைசிங்கை பயங்கரமாக பாதிச்சிச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு நிறையா ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங், அப்புறம் பாசிட்டிவிட்டியாக எப்படி இருக்குது, அந்த மாதிரி அதில் ஒரு முக்கியமான ஸ்கில் தான் இந்த சோஷியலைசிங். இந்த சோஷியலைசிங் பாதிக்கப்பட்டனால என்னென்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இங்கே எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஒரு குரூப் இருக்குன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்போ வந்து இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் அதில் எப்படி பெனிஃபிட் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் போகிறோன்னா இங்கே பேச வேண்டியது இருக்குல்ல, இதே மாதிரி தான் இந்த இல்லம் தேடி கல்வியிலையும் இப்போது ஒரு வாலண்டியர் வீட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு 10 பேர் போகிறோன்னா அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பாண்டிங், ஒரு எத்திக்கல் லேர்னிங் எல்லாமே இங்கே இருக்குல்ல. அப்போது இங்கே வந்து சோஷியலைசிங் இது வந்து பயங்கரமாக இது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ சோஷியலைசிங்கோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி என்னோடய டீம்மேட்ஸ் பேசுவாங்க. மெரிட்ஸ் சோஷியலைசேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபன் வே ஆஃப் லேர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த 1 மணி நேரமாச்சு அந்த இல்லம் தேடி கல்வியில் போய் படிச்சுட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லம் தேடி கல்வி. குட் மார்னிங் மேம். கிரேப் வே கம்யூனிகேஷன் வந்து இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகிறோம்னா எல்லாத்துக்கும் கூட பழக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரிக்கு நம்ம வந்து எல்லாத்துலேயும் பழகிறப்ப நம்ம வந்து போய் வேலை பார்த்துட்டு நம்ம மட்டும் வரக்கூடாது. எல்லாத்துலேயும் பழகினா தான் அதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். குட் மார்னிங் டு ஆல். சோஷியலைசிங் டிமெரிட்னா, கோவிட் டைமில் வீட்லேயே எல்லோரும் இருந்தனால ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேம் விளையாண்டுட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அதனால் இருக்கிறனால எல்லோரும் வெளியில் போய் பீப்புளில் சந்தித்து பேசாமல் இருக்கிறனால அந்த மாதிரி டிமெரிட் ஆகுது. கோவிட் டைமில் இல்லம் தேடி கல்வி இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே உள்ளூருக்குள்ளேயே இருக்க பசங்க கூட சேர்ந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம ஆகாஷ் BBSCA. நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஏரியா பாய்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறதுனால கொஞ்சம் பாண்ட்ஸ் ஜாயின்ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. விஜயராகவன், BBSCA ஃபஸ்ட் இயர். நான் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறேன். இல்லம் தேடி கல்வியில் வந்து 2 ஹவர்ஸ் மட்டும்தான், அதனால் வந்து எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அவ்வளோதான். இல்லை சார், நான் நிறையா பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணி யாருமே சொல்லலை, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ இதில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு கேஷ் இருக்கும், நிறையா பணம் இருக்கும், ஃபோன் வாங்கிக்கலாம். பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோவா இன்கம் இருக்காது. அதனால் அந்த ஃபோன் வாங்குறதுக்கெலாம் காசு இருக்காதுங்க. அதனால் இந்த இல்லம் தேடி கல்வி வந்து அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபோன் இருந்தால் நம்ம போயிட்டு கற்றுக்கனால நம்ம கண்ணுக்கும் அது வந்து நிறையா அஃபெக்டன் இருக்குது, நிறையா கெடுதல் இருக்குல்ல. ஆனால் ஃபோனில் நிறையா விஷயம் கெட்டது இருக்குது. ஆனால் இந்த இல்லம் தேடி கல்வினால் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோனும் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ நம்ம காலேஜுக்கு வரோம்னாலே நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, ஏன் காலேஜுக்கு வரோம், நமக்குன்னு சொல்லலை, ஒரு சில பேருக்கு ஏன் காலேஜுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு வரதே ஒரு இதுவாக இருக்குல்ல. ஒரு ட்ராவல்லாம் நிறையா போயிட்டு டயர்டாக வருவோம். காலையில் வந்தோடனே ஃபஸ்ட் பீரியடே ஒரு லெசன் எடுப்பாங்க, நம்ம மைண்ட் அங்கே இருக்காது, தூக்கம் தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எனர்ஜி மோட்டிவேஷன் இருக்காது. ஆனால் நம்ம வந்து இந்த இல்லம் தேடி கல்வியில் அப்படி கிடையாது. இல்லம் தேடி கல்வினா
நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட தான் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட போய் லேர்ன் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்க வாலண்டியர்ஸ்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி வாலண்டியர்ஷிப் இருக்கனால ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காதுங்க. அவங்கள போயிட்டு ஏன் படிக்கலன்னு ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு பனிஷ்மெண்ட் பண்ண போகிறதில்ல, ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்க போகிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். ஐ எம் ஹரிகரன், BBA-CA, ஃபஸ்ட்டு BBA-CA. இல்லம் தேடி கல்வினா எம் ஹரிகரன், ஃபஸ்ட்டு BBA. இல்லம் தேடி கல்வினா ஆன்லைன் கிளாஸ் மாதிரி குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இல்லம் தேடி கல்வின்னு இருக்குது. ஸ்டூடெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லம் தேடி கல்வின்னு இருக்குது. இதுலேயே ப்ரைவேட் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற குடும்பமும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் இல்லம் தேடி கல்வி கொஞ்சம் ஸ்கீம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆர் சிவகுமார், BBA-CA, ஃபஸ்ட் இயர். இது கோவிட்-19 வந்து இல்லம் தேடி கல்வி வந்து ஒரு பொது இடத்துல தான் வச்சு இல்லம் தேடி கல்வி சொல்லித் தருவாங்க. அதனால் நிறைய மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தேங்க்யூ. BBA-CA ஸ்ரீதர், BBA-CA. கொரோனா காலத்தில் படிக்காமல் இருந்தனால ஆன்லைன் கிளாஸ் வச்சனால உதவியாக இருந்துச்சு. சிவசங்கர், ஃபஸ்ட் இயர், BBA-CA. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இந்த இல்லம் தேடி கல்வி மூலம் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் கல்வி முறையை பங்கேற்றுள்ளார்கள். இது மிகவும் உதவியாக இருந்தது. என் பேர் சந்தோஷ், BBA-CA, ஃபஸ்ட் இயர். லாக்டவுன் அப்போ நம்மளால் படிக்காமல் இருந்தோம். அதனால் என் பேர் சந்தோஷ், BBA-CA, ஃபஸ்ட் இயர். லாக்டவுன் அப்போ நம்மளால் படிக்க முடியாமல் போச்சு. அதனால் ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இல்லம் தேடி கல்வி இதை கொண்டு வந்தாங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோதான். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் செல்வகுமார். இல்லம் தேடி கல்வி தனிப்பட்ட கவனம் சிறிய குழுவில் கற்றல் நடைபெற்றது. அதனால் மாணவர்கள் ஆசிரியரிடம் அதிகமாக கவனத்தை பெற்றது. தேங்க்யூ. ஐ எம் மனோஜ், ஃபஸ்ட் BBA-CA. இப்போ நான் வந்து 8 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணால் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்போ வந்து அந்தளவுக்கு ஹோம்ஒர்க்லாம் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். தேங்க்யூ மேம். இன்றைக்கி வந்து நாங்கள் இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியர்ஸை பற்றி பேச போகிறோம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்னே தனியாக செலிப்ரேஷன் வைக்கனால அவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அது என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம். தனுஷ் ஃப்ரம் BBA-CA. வாலண்டியர்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கோவிட்-19 அப்போ 2 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு 1 month 1000 rupees தந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. முகில் ஃப்ரம்
முகில் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. இல்லம் தேடி கல்வி மூலமாக குழந்தைங்கிட்டேருந்து மொபைல் யூசேஜ் வந்துட்டு கம்மியாகிருக்கு. நான் தர்ஷன் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. தன்னாளர் திட்டம் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, அது வந்து 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2021 வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்கூல் வரைக்கும் பயந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு எதுக்காக வர வச்சாங்க, இல்லை சேர்ந்து உட்காரக்கு ஜாயின் பண்ணி இருக்க வச்சாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தந்து தேர்டு தனித்திறனை சொல்லிக் கொடுத்தாங்க. லாஸ்ட் மைல தேங்க்யூ மேம். கடைசியில் சொல்லி இந்தடா மேம் பரத்ராஜ் கம் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. குழந்தைகள் புதிதாக கற்றுக்கொண்டே குழந்தைகள் அற்புதமானவர்கள், புதிதாக எதுவும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகள் அற்புதமானவர்கள், புதிதாக எதுவும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆர் சஞ்சித் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. மேம் கொரோனாவில் ஒரு 1 இயர் ரொம்ப படிப்பு இல்லாத காரணம் தான் அவங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்கும்லைங்க மேம். கேப் இருக்குங்காட்டி அவங்களால நல்லா படிக்க முடியாது. அதனால் இந்த இல்லம் தேடி கல்வி இருக்குங்காட்டி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம். கவர்மெண்ட்லேருந்து அப்படியே எக்ஸாம் வச்சு இது பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது மேம். ஐ எம் சூர்யா ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. குழந்தைங்களோட திறமையிலையும் படிப்புலையும் பின்தங்கி இருக்கிறதுனால அதனால் ஒரு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க வாலண்டியர்ஸ். மணிகண்டன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. 92,000 கிராமங்களில் 42 லட்சம் மாணவர் கிராமத்தில் 42 லட்சம் மாணவர்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாலண்டியருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஐம் பிரின்சி ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நாங்கள் பேச போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இல்லம் தேடி கல்வி வந்து சிஎம் அக்டோபர் 2021 கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலே இருந்தால் அவங்களுக்கு ஒர்க் எஜுகேஷன் ஃப்ளோலாம் அவ்வளோக்கா இருக்காதுன்னு சொல்கிறங்காட்டிக்கு தான் இந்த சிஎம் வந்து இந்த ஸ்கீம்ஸே கொண்டு வந்தார். இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு தான் கொண்டு வந்தாங்க. குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இல்லம் தேடி கல்வி மூலியமாக ஸ்டூடெண்ட் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு அதிகமாக அடிக்ட் ஆகாமல் இருப்பாங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஐ எம் தேவதர்ஷினி ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நம்ம இப்போ ஸ்கூலில் போய் படித்தோம்னா 8 ஹவர்ஸ் படிக்கணும். காலையில் 8 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்டாஃப்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அது மூலயமா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். 2 hours இருக்கனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம். தேங்க்யூ. ஐ மாத்தி ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இளம் தேடி கல்வினால் எஜுகேஷன் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு எஜுகேஷன்லாம் நல்லா. தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். மை நேம் இஸ் பாரதி, ஃபஸ்ட் பிபிஏ. கொரோனா வந்தப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்துச்சுங்க மேம். அதில் கேம்ஸ் பூரா விளையாண்டு ரொம்ப ஃபைல் ஆகிட்டாங்க. அதனால் இளம் தேடி கல்வி வந்தனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொன்னது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே லொக்காலிட்டிலேருந்து வரதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
டீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற லொக்காலிட்டியில் தான் இருப்பாங்க. அதாவது வாலண்டியர்ஸுமே அங்கே தான் இருப்பாங்க. வாலண்டியர் கூடயுமே கூட ஒரு விதமான கனெக்ட் இருக்கும். எப்படினாலும் எல்லாருமே ஒரே லொக்காலிட்டிங்கிறதுனால அதனால் அவங்க ஜாலியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. குட் மார்னிங் மேம். ஐ எம் அனுஸ்ரீ ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஏ. இப்போது ஃபேக்கல்ட்டிஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாக கம்யூனிகேஷன் வந்து அதிகமாக வச்சுக்கிறது இல்லம் தேடி கல்வியில் தான். ஸ்கூல் மாதிரி அது வந்து இருக்காது மேம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக வருவாங்க. அங்கே படிக்கிறனால நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக படிப்போம். சில பேர் ஸ்கூல் மாதிரி யூனிஃபார்மிட்டி இல்லாமல் வர்றதுனால அது மெயினாக இது பண்ணுவாங்க. சார் மை நேம் இஸ் சிவா, ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. இப்போ இல்லம் தேடி கல்வியை பற்றி பேச போகிறோம். குழந்தைங்க கொரோனா காலத்தில் வந்து திடீர்னு கல்வி ஸ்டாப் ஆயிடுச்சு. குழந்தைகளோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுனால இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க. இது அக்டோபர் 2021 தொடங்கப்பட்டது. தேங்க்யூ மேம். மைக் செக். ஓகேங்க. எம் மணிகண்டன், ஃபஸ்ட் சிஏ. இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது. தேங்க்யூ மேம். My name is Bhupati, first BBSCA. My name is Bhupati, first BBSCA. 6 to 14 வர வயசு குழந்தைகள். ஸோ மேம் அக்டோபர் 21 வந்து சிஎம் சார் எம்கே ஸ்டாலின் மூலமாக அது தொடங்கப்பட்டதுங்க மேம். நம்ம இப்போ வாலண்டியர்ஸ் வந்து அது கொஞ்சம் உதவியாக இருந்தாங்க இல்லம் தேடி கல்விக்கு. மேம் அக்டோபர் 21 வந்து எம்கே ஸ்டாலின் வந்து இந்த அமைப்பை தொடங்கினாருங்க மேம். அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வியில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து உதவியாக இருந்தாங்க. தேங்க்யூ. கொரோனா பேட்சில் வந்து உதவி செஞ்சாங்கல்லைங்க மேம் குழந்தைகளுக்கெல்லாம். நியூஸில் படித்தா இல்லை நீயே அட்டன் பண்ணியிருக்கேன்? நியூஸில் படித்தேன், நியூஸில் பார்த்து படித்தேன். சரி தேங்க்யூ. எஸ் தினேஷ், ஃபஸ்ட் பிபிஎஸ்சிஏ. இல்லம் தேடி கல்வி ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது வந்து 8ஆம் வகுப்பு வரை டோர் ஸ்டெப் லேர்னிங்னு கொண்டு வந்தாங்க. அதோட நோக்கம் என்ன வந்தாங்கன்னா வீட்லேயே வந்து வீட்டு வாசல்லே கல்வி சொல்லித்தரோம். தேங்க்யூ. எஸ் நவீன், பிபிஎஸ்சிஏ. இல்லம் தேடி கல்வியை வந்து 27 அக்டோபர் 2021 தொடங்கியது. மை நேம் இஸ் கே மணிகண்டன். குழந்தை கொரோனா காலத்தில் திடீரென கல்வி பாதிக்கப்பட்டது. தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் சிவபிருந்தா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஎஸ்சிஏ. நாங்கள் எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா, இப்போ வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச வந்திருக்கோம். வாலண்டியர்ஸ் அப்படின்னா யாருன்னா, அதாவது ஹோம் மேக்கர்ஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கீப் பண்ணுறவங்க தான் வந்து இதில் வந்து வாலண்டியர்ஸாக இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து இதில் வாலண்டியர்ஸாக டீச் பண்ணுறதுக்கு வராங்க. டீச்சிங் அப்படிங்கிறது 1 to 8 நான் வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கம்பல்சரி வந்து 17 ஏஜ் வந்து அபோவ் 17 இருக்கணும். அப்புறம் 1 to 8 வந்து அவங்க கிளாஸஸ் வந்து படிச்சிருக்கணும். இப்போ வந்து இதில் நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. இவங்க வந்து மெரிட்ஸையும் இவங்க வந்து டிமெரிட்ஸையும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ வந்து மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஐ எம் சங்கமித்ரா ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. இதில் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ வந்து வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ அவங்க வேறு ஏதாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஐ எம் காவ்யா ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ லொக்கேஷன். வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கும் போய் டீச் பண்ண முடியாது. அதனால் வந்து பொதுவான இடத்துலையோ இல்லைனா வாலண்டியர்ஸோட வீட்டுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறனால அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குட் மார்னிங் ஆல். ஐ எம் விஷ்ணுப்ரியா ஃபஸ்ட் பிபிஎஸ்சிஏ. கேப் பிட்வீன் வாலண்டியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கேப் வந்துருச்சு. இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ் வந்து இது மூலிமா நிறைய கெயின் பண்ணுறாங்க. இது ஒரு மெரிட்ஸ். குட் மார்னிங் மேம். ஐ எம் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. மை நேம் இஸ் எலிஃப் அஃப்ரின். வாலண்டியர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதுனால இல்லம் தேடி கல்வியில் வந்து அவங்க வாலண்டியர்ஸாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக. குட் மார்னிங் ஆன் அண்ட் ஆல் பிரசன்ட். மை நேம் ஸ்ரீ கார்த்திகேயன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சிஏ. நான் வந்து டெக்ஸ்ட் புக் பற்றி பேச போகிறேன். கவர்மெண்ட்டே டெக்ஸ்ட் புக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கறனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. டிமெரிட்ஸில் ஃபஸ்ட்டு சேல்ரினா என்னென்னா வாலண்டியர்ஸ்க்கு மேம் சொன்னாங்கல்ல எல்லாருக்கும் 1000 கொடுக்குறாங்கன்னு. அது வந்து சேல்ரி மாதிரி இல்லாமல் ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு மந்த்து அப்படி இல்லாமல் ரெகுலராக இல்லாமல் ஒரு மந்த் விட்டு இன்னொரு மந்த் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்காம அவங்களுக்கு சேல்ரி ரெகுலராக கொடுத்தா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் டீச்சிங் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. ஐம் அக்ஷயா ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது அவங்க வைக்கிற டைமிங்க்கு வந்து அவங்களோட சொந்த வேலைகளும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மேனேஜ் பண்ண முடியாதனால இதுவும் ஒரு டிமெரிட்ஸாக இருக்குது இதில். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். ஐ எம் ஜனனி ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சிஏ. வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்க வாலண்டியராக அந்த இது செய்கிறதில்ல. அதில் பாதி பேர் இஷ்டம் இல்லாமல் தான் இருக்காங்க. அது ஏன்னா ஒன்று அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுக்காக அந்த 1000 ஊக்கத்தொகைக்காக செய்யலாம் பாதி பேர். தேங்க்யூ. ஐம் சந்தியா. ஐம் ஃபஸ்ட் பிபிஎஸ்சிஏ. அவங்களுக்கு மந்த்லி 1000 ரூபா தர்றதுனால அவங்களுக்கு அது வந்து பத்த மாட்டேங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ரா தரணும். தேங்க்யூ மேம். இதோட கன்க்ளூஷன் வந்து இப்போ ஆஷிகா சொல்லுவாங்க. குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் ஆஷிகா ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. இதோட கன்க்ளூஷன் என்னென்னா இதில் நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி சொன்னாங்க. டிமெரிட்ஸ் என்ன தான் நிறையா இருந்தாலும் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இதுக்கு வாலண்டியராக வராங்க. ஸோ என்ன தான் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் அவங்க டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறக்காண்டி ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ்லேருந்து ஏதாச்சும் எக்ஸாமோ ஜாபுக்காண்டி எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஸோ வெரி வார்ம் ஹாப்பி மார்னிங். இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து நாங்கள் பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி சொல்ல வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் இல்லம் தேடி கல்வி ஸ்கீமில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ இருக்குது. ஏன்னா அவங்க அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் தான் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்றனால இந்த ஸ்கீம் மூலயமா அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் பண்ணாங்க 2021. அண்ட் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா COVID-19 லாக்டவுனில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. லைக் 2 வருஷம் கேப்பு லாக்டவுன் அப்போது. ஸோ அந்த 2 வருஷமே எஜுகேஷன் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம எஜுகேஷன் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீம்னால் ஒரு வாலண்டியரோட வீட்டுக்கு போய் அவங்க லேர்ன் பண்ணி அவங்களோட எஜுகேஷன் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அசஸ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அசஸ்மெண்ட்னால வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய பேரண்ட்ஸும் வந்து அசோசியேட் ஆகியிருக்காங்க. மோர் தென் 362 ஸ்கூல்ஸ் வந்து 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஸ்கீமோட அசோசியேட் ஆகியிருக்காங்க. லைக் அரியலூர், கடலூர், நாகப்பட்டினம், சேலம், திருவாரூர் அண்ட் விழுப்புரம் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அசோசியேட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட கீ பெனிஃபிட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஷானவாஸ் சொல்லுவார். குட் மார்னிங் ஆல்.
ஃபஸ்ட் பிபிஏ ஃப்ரம் பொன்ராஜ். இப்போ நான் அதில் என்ன பேரண்ட்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். பேரண்ட்ஸால் சீக்கிரமாக எந்திரிச்சு ஃபுட்டு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது. அது போக வந்து எல்லோரும் அவங்ககிட்ட பைக் அண்ட் வெஹிக்கல்ஸ் இருக்காதனால சீக்கிரமாக அவங்கள போய் ஸ்கூல்லேயும் போய் விட முடியாது. இந்த இல்லம் தேடி கல்வி வந்ததுனால அவங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் ஹவுஸுக்கே அவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், எஜுகேஷன் ஸ்கூலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். தேங்க்யூ மேம். ஐ எம் பிரவீன், ஃபஸ்ட்டு பிபிஏ. பேரண்ட்ஸ்கிட்ட வந்து வண்டி இல்லாத காரணத்தினால ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட முடியாது. அதனால் இல்லம் தேடிய கல்வி இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஐ எம் ஆகாஷ், ஃபஸ்ட் பிபிஏ. கோவிட் டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியாது. இது ஆன்லைன் கிளாஸ் நடத்தும் போது ஃபோன் இல்லாதவங்க, ஃபோன் இருந்தும் ரீசார்ஜ் இல்லாதவங்களால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அதனால் வந்து இல்லம் தேடிய கல்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லேர்னிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லம் தேடிய கல்வி. ஸோ இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம் மூலயமா இவங்க பேரண்ட்ஸ் கெயின் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஸோ பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மை நேம் ரஞ்சித், ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லந்தேடி கல்வியில் வந்து அந்த குழந்தைங்க படிக்கிறனால வந்து அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் வந்து ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. தேங்க்ஸ். கௌதம், ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லம் தேடி கல்வி வந்து குழந்தைங்கள ஜாலியாக பாடம் இருக்கிறதுனால விருப்பத்தோடு வராங்க. அஸ்வின், ஃபஸ்ட் பிபிஏ. இப்போ இளம் தேடி கல்வி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தனால சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்குது. தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்கீம்னால ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து எஜுகேஷன் கெயின் பண்ணுறாங்க. ஈவன் தோ அவங்க ஃபேமிலி ஒரு புவர் கண்டிஷனில் இருந்தாலுமே வந்து அவங்க எஜுகேஷன் கெயின் பண்ண முடியுது, அவங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியுதுன்றது எங்கள் ஃபைனல் பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் எவ்ரிஒன். நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேச வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த செஷன் ஃபுல்லாக எங்களே கவனிக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்குறேன். எல்லோரும் சேஞ்ச் 2 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாபிக்குள்ளே போகலாம். எதுவும் இல்லை, எங்கள் டேபிள் மேலே 2 கை வைங்க. உங்கள் முன்னாடி இருக்க டெஸ்ட்டில் 2 கை வைங்க. அவ்வளோ பெரிய கேம்லாம் இல்லை, சின்ன கேம் தான். டக்குன்னு வச்சிங்கன்னா முடிச்சிடலாம். 2 கை டேபிள் மேலே வச்சுட்டிங்களா எல்லாருமே? கடைசியில் ஒன்றும் இல்லை, நான் ரைட்டுன்னு சொல்லும்போது ரைட்டு, லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது லெஃப்ட்டு, 2ன்னு சொல்லும்போது 2மே சேர்த்து தூக்கணும். அவ்வளோதான். அவுட் ஆகிறவங்க 2 கை தூக்கி வைக்கணும். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ரூல் புரிஞ்சில்ல, ரைட்னா ரைட் தூக்கணும், லெஃப்ட்னா லெஃப்ட்டு, 2னா 2 கை தூக்கணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் 2 கை மேலே தூக்கி தான் இருக்கணும். 1 நிமிஷம். ரெடியாக இருக்கீங்களா மேம்? ரெடிங்களா மேம்? டேபிளில் மேம். ஓகே. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், 2மே லெஃப்ட் 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 ரைட். நிறைய பேர் அவுட் ஆகிட்டீங்க. ஓகே, நான் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து ஃபஸ்ட்டு யங்சன் பேச வர்றாரு. மேம், ஐ எம் யங்சன், ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இல்லம் தேடி கல்வின்ற இது வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது இதாகுது. அப்படின்றப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு நிறைய பேர் படிக்கிறதில்ல. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லே இப்போ வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஒரு கிளாஸுக்கு 5 பேர் 6 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னு அங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே இங்கே வருவாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை ஏற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இல்லம் தேடி கல்வின்றதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். இது எப்படி யூஸாக இருக்குது, இது எந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சொல்லணும். சொன்னால் தான் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூல் தான் போய் இது பண்ணுறாங்க. அப்படி சொன்னால் இதோட யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு இதில் வந்து சேர்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதில் டைமிங்கும் இதாக இருக்குது மேம். இப்போ ஸ்கூலும் போயிட்டு இங்கே வந்து இதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் நிறையா வச்சு படிப்புனே இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸாக கொடுத்து கொஞ்சம் கேமாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் நிறைய பேர் தெரிஞ்சு இந்த இதில் ஆர்வமாக வருவாங்க மேம். அப்போ ஸ்கூல் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த இது பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் மாதிரி தான் நடக்குது. அப்படின்றப்ப 10th 11th 12thலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலுமே அவங்க வெளியே போய் ஃபீஸ் கட்டி திரும்ப டியூஷன் படிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் இந்த இல்லம் தேடி கல்வின்றதை வந்து ஒரு டியூஷன் மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வாலண்டியர்ஸ்க்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்து
அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா இது கொஞ்சம் நல்லா ரன் ஆகும் மேம். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப மெயினாக இருக்கும். 10th 12th பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே வெளியே போய் திரும்ப ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ்னால் இப்போ அதற்கெலாம் 2000 3000 ஆகிட்டு இருக்கு 10th 12. அப்போ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களோட பயன். குட் மார்னிங் மேம். ஐ எம் ஹரிஷ் ஃப்ரம் பிபிஏ லாஜிஸ்டிக். இல்லம் தேடின்ற கல்வி ஸ்கீம் வந்து COVID-19 லாக்டவுன் அப்போது ஏழை மாணவர்கள் வசதி இல்லாத காரணத்தினால மொபைல் டேட்டா இல்லாதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்லம் தேடி என்ற கல்வி என்ற ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேம். அது வந்து அக்டோபர் 2021 1 முதல் 8 வரை மாணவர்களுக்கு போட்டிருக்காங்க மேம். தேங்க்யூ. மை நேம் இஸ் அபிராம், ஃபர்ஸ்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ். நம்ம கோவிட்-19 பார்த்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் இருந்தவங்களுக்கு ஓகே. நம்ம ஏழை மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட்டு இல்லை. நம்ம சாப்பாடுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருந்தது. இதே அமௌண்ட் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு. சில பல கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நடந்தது தான், ஆன்லைன் கிளாஸும் நடந்துச்சு. பட் ஆனால் நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க முடியல. படிக்கணும்னு ஆர்வம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே உதவி பண்ணுறது இந்த ஸ்கீம் தான். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் ஜாஹீர், ஃபர்ஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். மேம், இந்த இல்லம் தேடி கல்வி அந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டிவி பார்க்குறது, ஃபோன் அதில் தான் கொஞ்சம் அடிக்டாக இருந்தாங்க. இது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டடீஸே கொஞ்சம் மறந்துருந்தாங்க. இந்த டைமில் இது வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டடீஸ் வந்து ரீகால் பண்ணுற கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ. ஐ எம் சௌந்தர்யா, ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். இப்போ இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா 2 hours தான் இருக்குது. அதிலே ஸ்டூடெண்ட்லாம் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். மை நேம் இஸ் ஜிவிகா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். ஸ்கூலில் ஏற்கனவே 8 மணி நேரம் இருக்கிறாங்க. இருந்துட்டு திருப்பி வந்து 2 hours வந்து இங்கே லேர்ன் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஆக்டிவிட்டீஸாக வைக்கும்போது அதை லேர்ன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லம் தேடி கல்வியிலைங்க சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். இல்லம் தேடி கல்வி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னு தெரியல இது வரைக்கும். இல்லம் தேடி கல்வி வந்ததுனால ஸ்கூலை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. என் பேர் சையத் அலவுதீன், ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் வந்திருக்கோம். நான் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து லாக்டவுன் அந்த 2 வருஷம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் வீட்டில் வெறும் டிவி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். யார் யாருக்கு தெரியும் டிவிலையும் வந்து சொல்லி தந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு? அந்த மாதிரி டிவிலேயும் சொல்லி தந்துருந்துருக்காங்க. அதில் வந்து சரியான இது இல்லாதனால வந்து சரி இல்லம் தேடி கல்வி முறைன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி முறையை கொண்டு வருவோம், அதில் பசங்களை படிக்க வைப்போம், அதில் ஒரு டியூஷன் மாதிரி கொண்டு வரும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இல்லம் தேடி கல்வி முறைக்கு வந்து 100 கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி பட்ஜெட்டுக்கு. இப்போ 2 வருஷம் வந்து இப்போ நம்ம நேற்று லீவ் விட்டுட்டு வந்ததுக்கே போன 2 நாள் படித்த நம்ம என்னென்ன படித்தோம் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி வந்து 2 வருஷத்தில் இருக்கவங்க அப்படியே போயிடக்கூடாது. பின்னாடி வரும் தலைமுறைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஏன்னா அப்போ லாக்டவுன் டைப்பில் சாப்பாடு கூட வழி இல்லை, சில பேர் வீட்டில் அரிசி வாங்க கூட வழி இல்லாமல் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக கொண்டு வந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணுக்காக இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நல்ல ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லம் தேடி கல்வி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்திருக்கு, SMS, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் கல்வி சேனல் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பண்ண வந்து ரிப்போர்ட் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் மட்டும் பண்ணதில்லை. இல்லம் தேடி கல்வி முறை வந்து வீட்டில் வச்சு பண்ணதில்லை. இப்போ வாலண்டியராக இருக்கவங்க எங்கள் வீட்டில் இடமில்லை அப்படின்னு இருக்கும்போது அங்கன்வாடி, ரிலீஜன், அந்த கோயில், இல்லாட்டி பார்ட்டி ஸ்பேசஸ், இல்லை கம்யூனிட்டி ஹால், அந்த மாதிரி சில பல இடங்கள்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இல்லம் தேடி கல்வி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்திருக்கு. அந்த 6 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், கடலூர், நாகப்பட்டினம், சேலம், திருவாரூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தனால தான் மிச்சம் 38 மாவட்டங்களே வந்து இந்த இல்லம் தேடி கல்வி முறையை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வந்து எந்தெந்த இதில் வந்து டைப் ஆஃபில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்சினா வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டின்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கமிட்டி மூலிமா வந்து அவங்க மானிட்டர் பண்ணி தான் வந்து இல்லம் தேடி கல்வி முறையை மானிட்டர் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த எத்தனை பேர், அதாவது இது வந்து மேம் ஜஸ்ட் நோ ப்ரிப்பேர்டு மேம். இது வந்து அந்த 6 டிஸ்ட்ரிக்டோட டேட்டா மட்டும் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரிஸ் படித்தவங்க வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் அப்ளிகபிள் ஆகி இந்த வாலண்டியராக வந்து ஜாயின் இருக்காங்கன்னு இந்த லிஸ்ட் அவுட் இருக்குது.
இது வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கு. அவங்க வந்து இல்லம் தேடிய கல்வி முறையில் வந்து எவ்வளோ வந்து ஆர்வமாக இருந்திருக்காங்க, வீட்டில் போய் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இந்த இல்லம் தேடிய கல்வி முறை எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு மேம். இது வந்து கரெக்டாக பேரண்ட்ஸோட ரிப்போர்ட் மேம். 99% பேரண்ட்ஸ் வந்து என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, கோவிடில் சும்மா இருந்ததோட வீட்டில் அந்த இல்லம் தேடி கல்வி முறை 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் நாங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீட்பேக் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் மேம். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா ப்ரெசன்டேஷன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துங்க மேம். நல்லா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். நாங்கள் இந்த ஸ்கீம் இருக்குதுன்னு தெரியும், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கோம். ஸோ எங்கள் டீம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தன்வந்த் ஃபஸ்ட் பிபிஏ. இப்போ எங்கள் டீம் வந்து இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்ல போகிறாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். ஐ எம் தக்ஷா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நாங்கள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேச போகிறோம். பட் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலங்கும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ஃபியர்ஸ் இருக்கும். பசங்க வந்து வெளியே போய் படிக்கிறாங்க, ஒழுங்காக போகிறாங்களா, அவங்க சேஃபாக இருக்காங்களா, இல்லை டீச்சர்ஸ் சேஃபாக எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறையா ஃபியர்ஸ் இருக்கும். இதே இல்லம் தேடி கல்வி மூலமாக படிக்கும்போது வந்து அவங்க கொஞ்சம் சேஃபாக பக்கத்தில் சரௌண்டிங்லேயே இருக்காங்கங்கும் போது அவங்க வந்து பயப்படாமல் அனுப்புவாங்க. ஆனால் அவங்களோட டைமும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கெடியூல்ஸ் 2 ஹார்ஸுங்கும் போது சில்ட்ரன்ஸ் மீதி நேரம் வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களால பார்த்துக்கவும் முடியும். நிறைய விஷயம் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கும்போது. பேரண்ட்ஸ் வந்து அதே மாதிரி ஃபீஸ் இல்லாத இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் வந்து ஃபீஸ் இல்லாதங்காட்டிக்கு அவங்க ஃபீஸ் கட்ட முடியாத பேரண்ட்ஸ் வந்து இதில் அனுப்பி அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்களோட ஸ்டடீஸும் பாதிக்காதுன்னு நினைக்கிறாங்க. மேம் நந்தகுமார் ஃபஸ்ட்டு பிபிஏ. மேம் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என் பையன் வந்து வாலண்டியராக இருக்கான்னா வந்து அவனுக்கு வந்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக வந்து இந்த ஸ்கீம் இது பண்ணுறான்னா அவன் சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு சர்வீஸ் ஆகும், அதே விஷயமாக பார்ட் டைம் ஒர்க்காகவும் அவனுக்கு ஒரு சேலரியாகவும் கிடைக்கும். இது பேரண்ட்ஸ் சைடில் என்ன சொல்லுவோன்னா அதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். ஃபஸ்ட்டு பிபிஏ அப்துல் ரஹ்மான். நாங்கள் பேரண்ட்டை பற்றி பேச போகிற வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க மேம். அவன் லாக்டவுனில் இப்போ 2 வருஷமாக வீட்டிலே தான் இருக்கான். அவன் என்ன வீட்டிலே கேம் விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும்போது கல்வி வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த கல்வி வளர்ச்சி வந்து கல்விக்கு மெயினாக வேண்டியது நாங்கள் கஷ்டப்படுறது பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி தான் நம்ம கல்விக்கு அனுப்புகிறோம். அந்த கல்வியில் நம்மளுக்கு அமௌண்ட் எங்ககிட்ட இல்லை, அதனால் இந்த இல்லம் தேடி கல்வி வந்ததுனால யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. தைரியமாக அந்த இல்லம் தேடி கல்விக்கு அனுப்புறதுனால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். லோகேஸ்வரன் ஃபஸ்ட் பிபிஏ. ஸ்கூல்லாம் வந்து தூரமாக இருக்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லம் தேடி கல்வினால் வந்து பக்கத்திலே போய் படிக்கலாம். இதனால் வந்து தூரம் வந்து ஒரு தடையாக இருக்காது. தேங்க்யூ. ஐ எம் எஸ்என் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. ஆன்லைன் கிளாஸ் கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிட் டைமில் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து யாரும் அதிகமாக போகல, அட்டன் பண்ணி வச்சுட்டு கேம்ஸாக விளாண்டுருந்தாங்க. அதனால் இல்லம் தேடி கல்வி வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாய், மை நேம் ஆஷிக் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இல்லம் தேடி கல்வி வந்து டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து அவங்களால ரொம்ப தூரம் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்க முடியறதில்ல. இல்லம் தேடி கல்வி மூலமாக டிசேபிள்டு பர்சன் வந்து அவங்களும் கற்றுக்குறாங்க. தேங்க்யூ மேம். நான் வந்து ஒன்று சொல்லலை, இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கு சில பயமும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து குவாலிட்டி ஸ்டடீஸ் இருக்கா இதில் அப்படிங்கிற ஒரு நிறைய டவுட்ஸுமே இருக்கும். பட் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் மேம். படிக்காமல் இருக்கிறதுக்கு சில விஷயம் வந்து இதில் படிக்கிறாங்கங்கிற ஒரு இது இருக்கும். தேங்க்யூ மேம். என் பேர் லோகேஷ், பிபிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்லம் தேடி கல்வி பற்றி பேச போகிறோம். இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்ததுன்னா, லாக்டவுன் டைமில் எல்லாராலையும் போய் மொபைல் டிவி வாங்கி படிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்தது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங்கோட இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்தது, ஸ்கீம் கொண்டு வந்தது.
இதில் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதனால் எல்லோரும் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கிறதுக்காக தான் இந்த லாங்குவேஜும் மேத்தமெட்டிக் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. குட் மார்னிங் மேம். ஐ எம் சூர்யா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலிமினேட்டிங் தி கேப் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ். அதாவது ஆன்லைன் கிளாஸில் லேர்ன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லாதனால ஒரு கேப் க்ரியேட் ஆயிரும். வே ஆஃப் லேர்னிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுவே இல்லம் தேடி கல்வி ஸ்கீமில் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் டைரெக்டாக இருக்கனால வே ஆஃப் லேர்னிங் வந்து மேனுவலாக இருக்கனால ஈஸியாக நாலேஜ் கெயின் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கோவிட் டைமில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருந்தாங்க. இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணனால வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்கும். அவங்களுக்கு இது ஒரு இன்கமாக இருக்கும். போத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இதனால் பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஐ எம் ரோஹித் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஏ மேம். கவர்மெண்ட் சைட்லேருந்து வாலண்டியர்ஸ்க்கான அந்த பெனிஃபிட்ஸு நாங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பெஸ்ட்டாக பண்ணுற வாலண்டியர்ஸ்க்கு அவார்ட்ஸு அந்த சர்டிஃபிகேட்ஸ் விடுவோம். அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்ஸ்னால் அவங்க வேறு ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் அந்த வாலண்டியர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதோ ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணுறது இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீமை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், ஒரு சேலரி வேறு அவங்களே 12th வரைக்கும் 10th வரைக்கும் படித்த வாலண்டியர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க ஜாப் கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் மூலயமா அந்த சர்டிஃபிகேட்ஸு அவார்ட்ஸ் மூலயமா வேறு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சார். குட் மார்னிங் மேம். ஐ எம் வெற்றிவேல், பிபிஏ ஃபஸ்ட். இல்லம் தேடி கல்வி திட்டம் காரணம் என்னன்னா 2 வருஷமாக கோவிட்-19 காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள் நீண்ட காலமாக மூடப்பட்டது. விளைவாக ஏற்பட்ட பின்விளைவை தணிக்க பள்ளி கல்வித்துறையும் இல்லம் தேடி கல்வி வாசலில் கல்வியான திட்டம் துவக்கப்பட்டது. குட் மார்னிங் மேம். ஐ எம் கே ஆகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லம் தேடி கல்வி வந்து 27 அக்டோபர் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம். ஐ எம் கைபாலா ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஏ. இந்த ஸ்கீம் வந்து எது கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க வைக்க வசதி இல்லாதவங்களுக்கு இந்த வீடு தேடி போய் படிக்க வைக்கிறதுக்காண்டியா சார். தேங்க்யூ மேம். விஜய் ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லந்தேடி கல்வி என்பது இது ஸ்கூலுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும். அங்கே போய் ஸ்கூலுக்கு போய் படிக்க மாட்டாங்க. வீட்டிலன்னா எப்போ அம்மா சொல்ல பேச்சு கேட்டு படித்து மை நேம் இஸ் மதன் குமார். ஐ எம் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேம். பார்த்து சொல்லியா. ரூபஸ்ரீயன், பிபிஏ ஃபஸ்ட். இந்த ஸ்கீம் வந்து படிக்க முடியாத எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லித்தரது எல்லாருக்கும் யூஸ் ஆனிச்சு. அங்கே சசிகுமார் ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லம் தேடி கல்வி முறையில் மாநிலம் முழுவதும் 11,000 வாலண்டியர்கள் வருகை புரியும். மேம் நானே தான் மேம் சார். தேங்க்யூ. மார்னிங் மேம். ஐ எம் ராஜா ஃபஸ்ட் பிபிஏ. வாலண்டரிஸ். மார்னிங் மேம். மார்னிங் மேம். ஐ எம் ராஜா ஃபஸ்ட் பிபிஏ. ஃபஸ்ட் பிபிஏ. வாலண்டரிஸ்க்கு வந்து ஊக்கத்தொகை 1000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.
ஐஎம் மகிழ் ஃபஸ்ட் பிபிஏ. இல்லம் தேடி கல்வி வந்து இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி இருக்கணுங்கிறதுக்காக 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க மாணவர்களுக்காக கொண்டு வந்தது. இந்த தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் மேம் அண்ட் சார். ஐ எம் சனில்குமார். ஐ எம் ஃப்ரம் பிபிஏ. நாங்கள் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்லம் தேடி கல்வியை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். இல்லம் தேடி கல்வி இதை வந்து கவர்மெண்ட் 21 அக்டோபர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கான ப்ராப்பரான ஃபோன்ஸ் ரீசார்ஜபிள் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஆன்லைன் கிளாஸ் அது போக இல்லம் தேடி கல்வி போக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டிவிஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம். எதுக்காகனா இந்த ஃபோனில் பார்க்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக டிவிலையாச்சும் பார்க்க முடியுமில்ல மேம். இப்போ வந்துட்டு நானே ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்கன்னா பாதி நாள் அட்டன் பண்ணல, அதை ஏமாற்றிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு தான் இருந்தேன். ஸோ இது வந்துட்டு யாருக்காகனா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் அரேஞ்ச் பண்ணது. அது போக நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து என்னை வந்து கேள்வி கேட்டீங்க, முந்தானத்துக்கு நடந்த கிளாஸில் வந்து உனக்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுன்ட்டு. நானே சொல்ல தரேன் ஒரு நாள் லீவில் வந்துட்டு நானே சொல்ல தரேன். இந்த மாதிரி குவாரண்டைமில் வந்து 2-3 இயர்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயே அடைஞ்சு கிடந்தாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் லெவல் வந்து நம்ம டிகிரிஸ் ஆகும். அது டிகிரிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணாங்க. இதை பற்றி ஒன்றும் முன்னுமே பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். வந்துடும். ஓகே சார். சார் அமிதா மேம் சார் லெட்டர் எழுதி கொடுக்கணும் சார். செந்தில்குமார். ஐ எம் பவிதாரா ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிபிஏ. இன்க்ரீஸ்டு இன்ட்ரெஸ்ட் அந்த லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் மூலமாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த இன்ட்ரெஸ்ட். என்ஜாய் லேர்னிங் அவங்க வந்து என்ஜாய் பண்ணி அதை லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. தேங்க்யூ. ஐ எம் கோமதி. ஐம் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இப்போ வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது லாக்டவுன் முன்னாடி வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது 8 பீரியட் இருக்கும். இப்போ வந்து லாக்டவுன் போட்டனால ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து 1 to 5 வரைக்கும் இல்லம் தேடி கல்வின்னு இருக்குது. இல்லம் தேடி கல்வியில் வந்துட்டு அவங்க போய் 2 மணி நேரம் படிக்கிறதுனால அவங்க வந்து படிப்பில் அவ்வளோ விளையாடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் படிப்பு 2 மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் படிச்சுட்டு விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அதனால லாக்டவுன்ன்றது கொஞ்சம் எல்லோரும் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. ஐ எம் தினேஷ்குமார் ஃபஸ்ட் பிபிஏ. இல்லம் தேடி கல்வி எதனால் தொடங்கப்பட்டதுன்னா கோவிட்-19 காரணமாக பள்ளிகள் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த காரணத்தினால கல்வி பின்னடைவதை தணிக்க பள்ளி கல்வித்துறையால் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி தொடங்கப்பட்டது. தேங்க்யூ. சதீஷ்குமார் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் இல்லம் தேடி கல்வி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட் போகிறக்கு வந்து யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேயே இருந்துட்டு வந்து மறுபடியும் போய் படிக்கணும்னு சொல்லி யோசிச்சாங்க. அந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து அவங்க இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நடத்தினா நான் தேங்க்யூ மேம். ஐ எம் சூரிய பிரகாஷ் ஃபஸ்ட் பிபிஏ. ஸ்கூல் போய் படிக்கிறதுக்கு பதிலாக இல்லம் தேடி கல்வி மூலமாக படித்தா சுதந்திரமாக படிக்கலாம் ஃப்ரீயாக. தேங்க்யூ. எம் தீபக் ஃபஸ்ட்டு பிபிஏ. இல்லம் தேடி கல்வி மூலமாக 92,000 மக்கள் 92,000 கிராமங்களில் 34 லட்சம் மாணவர்கள் பயனுள்ளதாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நாங்கள் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச வந்திருக்கோம். அதாவது இந்த ஸ்கீமை பற்றி பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நேம் ஜெயச்சந்திரன் பிபிஎஸ்சிஏ. அதாவது பேரண்ட்ஸ் இந்த ஸ்கீமை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறோம். என் பேர் வந்து ஆகாஷ் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. நான் வந்து பட்ஜெட் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி வந்து நடத்துகிறாங்க. அது வந்து நம்ம வந்து இப்போ நமக்கே பசங்க இருந்தாங்கன்னா ரொம்ப தூரம் போய் விட வேண்டியதாக இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போய் விட வேண்டியதாக இருக்கும். இப்போ இல்லம் தேடி தேடி நடக்கிறனால வந்து பக்கத்துலேயே வந்துடுது ஸ்கூலு. அதனால் நம்ம வந்து பக்கத்துலேயே போய் விட்டுறோம். அது இல்லாமல் வந்து பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து வாங்க சொல்லுவாங்க. யூனிஃபார்மு அந்த மாதிரி நோட் புக்கு அந்த மாதிரி நிறையா வாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு வேணும் அதிகமாக. பக்கத்துலேயே நடக்கிறனால ஒரே ஒரு நோட்டே இல்லைனா ஸ்டேட் பென்சில் வாங்கி கொடுத்தா போதும், போயிட்டு வந்துடும். அதே மாதிரி லஞ்சும் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸில் வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். அதனால் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் அவ்வளோக்கா பட்ஜெட் வந்து அதனால் இதாக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.
எப்படி? ஐ எம் விஜயராஜ் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டூடெண்ட் பற்றி பேச போகிறோம். ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் வந்து லாங்காக இருக்கிறதுனால போகிறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கீமால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்டால் ஈஸியாக கேரி பண்ண முடியும். தேங்க்யூ. Good morning ma'am, good morning sir. Good morning to all. I am Sarvesaran from first BBSCA. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ சிட்டியில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் நல்லா நாலேஜ் உள்ளவங்களாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க பாதி பேர். ஆனால் அவங்களால அவங்க குழந்தைங்களை வந்து சொல்லித்தர முடியும் அப்படின்னா சொல்லித்தர முடியும்லாம் இல்லை. ஏன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால அவங்களால அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால அவங்க குழந்தைங்களால சொல்லித்தர முடியாது. அதனால் இந்த ஸ்கீம்னால அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். அதே மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கவங்களும் அதே மாதிரி தான். அவங்க வந்து வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்குலாம் நாலேஜ் இது படிப்பு நாலேஜ் இருக்காது. இந்த ஸ்கீம் தேங்க்யூ. ஹாய், ஐ நேம் சத்யபிரியன், ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. நான் லாக்டவுன் டைமில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த இல்லம் தேடி கல்வின்றது லாக்டவுன் டைமில் இப்போ நம்மளாலே வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். அப்போயும் நமக்கு சொல்லித்தராங்கன்ற போது நம்ம படித்து தான் ஆகணும். நம்மளாலே வெளியே போக முடியாதுன்ற போது நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ படித்தோம். இப்போ நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து படிக்கும் போது, இப்போ நானும் ஃபஸ்ட்லேருந்து +2 படித்து தான் அங்கே காலேஜ் வந்திருக்கேன். நாங்கள் படிக்கும்போது ஊர் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ 6 நாள் 5 நாள் ஸ்கூலுக்கு போகிறோமா 2 நாள் கட் அடிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த இல்லம் தேடி கல்வி இருக்குன்றனால எல்லோரும் கட்டாயம் படிக்கிறாங்களோ இல்லையோ நல்லா போய் படிப்பாங்க. அங்கே 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ படிப்பாங்க. இங்கே 8 மணி நேரம் படிக்கிறது மண்டையில் ஏறுனாலையும் நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் வேறு எங்கேயோ இருக்கும். அங்கே 3 மணி நேரம் தான் படிக்கிறோன்றது நம்ம அதுவும் ஒழுக்கமாக படிப்போம். அந்த 3 மணி நேரம் படிச்சிட்டோம் நம்ம அதையே வேறு வேலையை பார்ப்போம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். நம்ம நிறைய பண்ணுவோம். தேங்க்யூ. அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. மோஸ்ட்லி 6 நாள் படிக்கிறவங்க 2 நாள் ஸ்கூலுக்கு போவாங்க, மற்ற நாள் கட் அடிப்பாங்க. அங்கே போய் மென்டாலிட்டி படிக்கணுன்ற ஐடியா வருதோ இல்லையோ வேறு சிந்தனை தான் இருக்கும். அங்கே உட்காந்து படிக்கணுன்ற ஐடியாவே வராது ஸ்கூலில் சொல்ல. தேங்க்யூ. சார் வரும் சார். அதுதான் சார், நம்ம மாதம் ஃபுல்லாக படிச்சுட்ருப்போம், விளையாடவும் விட மாட்டாங்க, நம்ம அந்த கூட்டிலே இருப்போம் சார். ஸ்கூலில் வரும் சார், எக்ஸாம் டைமில் மட்டும் சார். தேங்க்யூ சார். மேம் அப்படின்னு சொல்ல வரல. தட்ஸ் குட். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். மேம் தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லாமே விரும்புவான்னு சொல்ல முடியாது மேம். இப்போ வந்து அதில் போய் 1 ஹவர் படிக்கிறோம், இங்கே ஸ்கூலுக்கு போய் 8 ஹவர் படிக்கிறோம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தான் இப்போ பெனிஃபிட்டாக பார்க்குறாங்க. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு அது போகிறது எவ்வளோ மேல் மேம். ஸ்கூலுக்கு போய் இப்போ யாரும் அவ்வளோக்கா ஸ்கூலுக்கே போகிறதில்ல மேம். இப்போலாம் கட் அடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறாங்க மேம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல மேம். ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்க தான் மோஸ்ட்லி விரும்புகிறாங்க மேம். ஆனால் இல்லம் தேடி கல்வி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்போ என்ன சொல்கிறது, அப்போ வந்து கொஞ்சமாக இருந்தாலும் விரும்பினாங்க மேம். இப்போ வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மேம். அப்போ இப்போ யாரும் விரும்புறதில்லை மேம் அது. தேங்க்யூ மேம். அதாவது பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா, அப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே கிடச்சிருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்விங்கிறது வந்துட்டு ஒரே சரௌண்டிங்கில் ஒரே வீதியில் கூட கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சின்ன பசங்களை வந்து பக்கத்துலேயே இருக்கிறனால ஈஸியாக அனுப்பலாம். கொரோனா பரவிடுங்கிற பயம் இருக்காது. தெரிஞ்சவங்களாக தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது போக கொஞ்சம் 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு பிக் பண்ணிப்பாங்க.
ஏதாவது வேர்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பிக் பண்ணி படிச்சுப்பாங்க. ஆனால் 1 to 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களால படிக்க முடியாது. அதனால் வந்து வீட்லேயும் பேரண்ட்ஸ்னால ஈஸியாக சொல்லித்தர முடியாது. அப்போது வந்து பக்கத்துலேயே எடுக்கிறனால அவங்க கொஞ்சம் ஈஸியாக அனுப்பலாம். அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கோவிட் டைமில் ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. இந்த டைமில் இப்போது வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் கோவிட் டைமில் இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் தேங்க்யூ மேம். My name is Muhammad Fadil, first BBA Logistics. Illam Thedi Kalvi is improves my child and to take ownership and of their education and future. Thank you. Good morning to all. My name is Rian from First BBA Logistics. Parents can provide a individual attention for their children. Thank you. Good morning to all. My name is Mohammed Shaim from First BBA Logistics. The parent points of view over depends on technology. My child was spent too much time on screens. Thank you. Good afternoon to all. I am Pranav, First BBA Logistics. எனக்கு வந்து டாபிக் வந்து பேரண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இளம் தேடி கல்வி. அதில் பாசிட்டிவ் ரிவ்யூ பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். அதில் வந்து ஃபேமிலி பாண்டிங் enhances the parent-child relationships through shared learning experiences. I'm Fasal, First BBA Logistics. Accessibility. The approach ensures equal opportunity for all regards of geography, location. Please excuse me, ma'am. அப்படியா அதே தேங்க்யூ. ஐ எம் செந்தம் ராஜா, ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். மேம், இந்த இல்லம் தேடி கல்வியில் வந்துட்டு நம்ம சிட்டியில் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும், அதனால் போகலாம். வில்லேஜ் சைடில் பார்த்தோம்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம எப்படின்னா அந்த லாக்டவுன் டைமில் அதுவும் சுத்தமாக இல்லை, அதனால் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இல்லம் தேடி கல்வி இருந்தாலும் அந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, நானும் அது அது அந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு நல்லா இதாக இருந்தது. வந்து நம்ம 4.33 lakhs வந்துட்டு 4.33 lakhs இதில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க மேம் மாணவருங்க. அதனால் வந்துட்டு தேங்க்யூ சார். சிந்தம் சார், மணிகண்டன், ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் சில இதனால் கட்ட முடியாமல் இருக்கும். அதுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி வந்து இது யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு எல்லாமே டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து சேஃப்டியில் அந்த பேரண்ட்ஸ் இன்னொரு திங்கிங் என்ன பண்ணுறாங்கன்னா போகிற பிளேஸ் வந்து சேஃப்டியாக இருக்கா அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். ஐம் யுவராஜ், ஃபஸ்ட்டு பிபிஏ சிஏ. இப்போ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் தான். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பொருளாதார மேம்பாடு. பொருளாதார மேம்பாடில் வந்து இப்போ எல்லோரும் நல்லா படித்து நல்லா வராங்க. நல்லா படித்தவங்களுக்கு இப்போ வேலை அதிகமாக யாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்காதப்ப நல்லா படித்தவங்களாம் இப்போ தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க தொழில் பண்ணுறது மூலமாக 10 பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கும். அவ்வளோதாங்க. ரீகாந்த், பிபிஏ சிஏ. சமூக சமத்துவம்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்வி தருவது, எந்த ஒரு கேஸ்ட்டு வேறுபாடும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக கல்வி தருவது தான் சமூக சமத்துவம்.
அஜய் ஃபஸ்ட் இயர் பிபிஏ மேம். குடிமை ஈடுபாடுனா அது எப்படி சொல்கிறது, இப்போ படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேம். படித்தவங்க வந்து எப்போவுமே ஒரு தவறான முடிவை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. சரியான முடிவுகளே தேர்ந்தெடுப்பாங்க மேம். நான் சஞ்சய்குமார், ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. பொது சுகாதார கல்வினா ஒரு பையன், நல்ல பையனுக்கு கெட்ட பையனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது மேம். நல்ல பையங்கிற வந்து புக்கு தன்னோட புக்கு எப்படி வச்சுக்கணும், பத்திரமா வச்சுப்பான். இதுவே கெட்ட பையங்கிற வந்து எனக்கு புக்கே தேவையில்லை, தூக்கி போட்டு போயிடுவேன் மேம். கவர்மெண்ட் வியூ நான் நல்ல பசங்க தான் மேம். நல்ல குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி எடுத்து I am Rahul, first BBACA. கவர்மெண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ ஒரு 50 பேர் படித்து டிகிரி வாங்குறாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு தகுதியானவங்க. சில பேர் வந்து பிஸ்னஸும் கூட பண்ணலாம். தேங்க்யூ. ஐ எம் விஜயதரன், ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. வாழ்க்கை கற்றல் ஃபஸ்ட்லாம் புக்கெலாம் இருக்கும், இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாக வந்துருக்கு. டெக்னாலஜி இப்போலே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டில் புக்கெலாம் படிச்சிருக்கோம், இப்போ வந்து ஃபோனில் படிச்சிக்கலாம். டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறோம். ஆமாங்க சார், கல்வியில். ஆமாங்க சார். ஆமாங்க சார். My name is Vignesh. I am studying BBA Logistics first year. இப்போ நான் யாரோட இடத்துலேருந்து சொல்ல போகிறேன்னா, விக்னேஷ் வாலண்டியரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல போகிறேன். அது இப்போ வந்து நான் என்ன கோரிக்கையை பற்றி தான் கேட்க போகிறேன், கவர்மெண்ட் கிட்ட கேட்க போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததெல்லாம் எல்லாமே ஓகே தான், ஆனால் இது படிப்பை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த டிசிப்ளினை பற்றி கொஞ்சம் சொல்லி தரணும்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கான டைம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 hour இருக்கிறதுனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி கேட்குறேன். இப்போ வீக்குக்கு 6 hours சொல்கிறாங்க, ஒரு 8 hours ஒரு 9 hour கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி கேட்குறேன். அப்புறம் அதே மாதிரி சேலரி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். டிசிப்ளின் சேலரி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ நடக்கிற காலத்தில் இந்த 1000 ரூபாங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுது. 100 ரூபா, அது அந்த 1000 ரூபா வந்து 100 ரூபாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 3000 அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கும் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலையை செய்யணும்னு சொல்லி கேட்குறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். மை நேம் இஸ் கார்த்திகேயன் தவசி, ஃபஸ்ட் பியூ லாஜிஸ்டிக்ஸ். வாலண்டியர்ஸாக இருக்கிறது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வாலண்டியர்ஸ்க்கு அவங்க டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் அந்த இம்ப்ரூவை மட்டும் நிறுத்தாமல் அவங்க ஃப்யூச்சர்ஸில் டீச்சிங் ஸ்கில் ஃபீல்டு எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐ ஆம் சுபாஷ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். ஃபஸ்ட் பிபிஏ. கோவிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீனாங்கிற கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகுது. 2019 மார்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி உலகம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க.
இதனால் ஸ்கூலுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இல்லம் தேடி கல்விங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது மூலயமா கிராஜுவேட்டான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இதில் வந்து இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி இது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு இதை பற்றி சொல்லித்தராங்க. அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி பார்த்திங்கன்னா இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷன் வளருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கிராஜுவேட்டான வாலண்டியர் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது மூலயமா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிது. இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஜாப்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் மெயினாக லொக்கேஷன் அவங்களுக்கு வந்து வாலண்டியருக்கு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் முக்கியம். ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த இடம் வந்து ஒத்து போகணும். அதனால பார்த்திங்கன்னா அவங்க லொக்கேஷனும் மெயினாக செலக்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம். ஐ எம் ஜெயக்குமார். ஐ எம் பெஸ்ட் பிபிஏ. வாலண்டியர்ஸோட ரெஸ்பான்சிபிள் வந்து நல்லா சொல்லித்தரதுக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சு நல்லா பாடம் நடத்தி சொல்லித்தரணும்னா பாஸ் ஆகணும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் இல்லாமல் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேர் பாஸ் ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லித்தரணும். அவ்வளோதான். தேங்க்யூ. My name is S. Prakash, Best BBA. வாரண்டி ஓனர் சேலஞ்சஸ். வரையறுக்கப்பட்ட நிலங்கள், உள்கட்டமைப்பு நிதி, வரையறுக்கப்பட்ட வளங்கள், உள்கட்டமைப்பு நிதி, மொழி தடைகள், கலாச்சார வேறுபாடு, மாணவர்கள் ஈடுபாடு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வந்து சொல்லலாம். அதில் வந்து 5 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து மேம்படுத்தப்பட்ட கல்வியறிவு விகிதம், மாணவர்களின் நம்பிக்கை அதிகரித்தல், சமூக ஈடுபாடு, அதிகாரம் பெற்ற நபர்கள், அப்புறம் சமூக மாற்றம். வந்து சமூகத்தில் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மூலம் அது வந்து சமூக மாற்றத்தில் ஏற்படுகிறது. தேங்க்யூ. ஐ எம் சத்யபிரசாத், ஃபர்ஸ்ட் பிபிஏ. குட் மார்னிங் மேம். குட் ஆஃப்டர்நூன். இல்லம் தேடி கல்வி முறை திட்டம் வந்து 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 தொடங்கப்பட்டது. 1வது 8வது வரைக்கும் வரையிலான மாணவர்கள் கற்றல இடிகளை குற்ற உதவ வகையிலான அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவிட்-19 லாக்டவுன் காரணமாக ஏற்பட்ட பின்னடைவு நிறுவனமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். ஐ எம் மோகன் ராஜ் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒவ்வொரு வாலண்டியரோட நோக்கம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு படிக்க முடியாத பசங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் பாடம் சொல்லித்தரது தான். அது அவங்களுக்கும் லாப நோக்கமாக தான் இருக்குது. அதுலேயும் இருந்தாலும் அவங்க நல்லா சொல்லித்தரதுனால அந்த சின்ன வயதுலேருந்து அவங்க அந்த சிறு பசங்களும் படித்து வளர்கிறாங்க. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ஸோ இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 4 கொடுத்துருந்தேன். இதில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் சொன்ன கான்செப்டும் இருக்கும், சொல்லாத ஒரு 2-3 விஷயம் இருக்குது. பட் இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் நீ சொன்னது இருக்கும் மேம், நான் சொன்னேனே சொல்லாத விஷயமும் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே நம்ம மெயின் சிட்டியை வச்சே திங்க் பண்ணுறோம். நிறைய பேர் சொன்னீங்க வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாமே கிடையாது. அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போகிறதுக்கான சுச்சுவேஷனுமோ பாத் போகிற வழியோ பக்கமாகவே இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் தான் அவங்க வந்து வாக் பண்ணி தான் போகணும். ஸோ இது வந்து 5:30க்கு மேலே அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டிங் கேர்ள்ஸ் இன் லேட் டைம். ஸோ நைட் டைமில் வந்துட்டு ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு அந்த டைம் அனுப்புறதுக்கும் வந்து இட் இஸ் நாட் கன்வீனியன்ட். இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். இது எவ்வளோ பாயிண்ட் நம்ம சர்ச் பண்ணதில் இதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ அவங்க ஒரு பொண்ணை வந்துட்டு இவ்வளோ தூரம் அனுப்பிச்சிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வில்லேஜில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க போயிட்டு ரிட்டன் வரணும் இல்லையா? ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியல. அதே மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறவங்க ஒரு மென்னாக இருக்காங்க அப்படின்னா கேர்ளோட சேஃப்டி பெரிய இஷ்யூ அல்ல, பட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாயிண்ட் எமங். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக வந்து பேரண்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில்
லாக்டவுன் இருக்க வரைக்கும் அவங்க ஈவினிங் போயிட்டு இருந்தாங்க, ஸ்கூல் இல்லை. இப்போவுமே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு காலம்புறலேருந்து போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஈவினிங் போகிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை சில பேருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பசங்க வந்து வேலையும் பார்த்துட்டே வந்து படிக்கிற பசங்க இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி, ஆனால் ஆக்சுவலாக வந்து மித்தவங்களாமே டியூஷன் போகிறாங்க. டியூஷன் படிக்க முடியாதவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. டியூஷன் போக விரும்பலை, இல்லை அவங்க ஃபேமிலி கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ அந்த வாலண்டியர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதனால மேம்? ஒரே நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தா லேக் இன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொன்னேன். இதில் எதனாலன்னு சொல்லியிருக்கேன்னு புரியுதா? எல்லாரும் இப்படி கிடையாது, பட் வாலண்டியர்ஸில் வந்து சில பேர் வந்து குவாலிட்டியாக இல்லை. எதனாலையா இருக்கலாம்? ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்க அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்கள தெரிஞ்சவங்களே மந்த்லி 1000 rupees வரணும்னு அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு அவங்களே அவங்க சேர்த்துப்பாங்க. புரியுதா? ஸோ அதனால வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறதுல அவங்க தாட் வந்து அந்த மந்த்லி 1000 rupees வந்தால் போதும், ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணிட்டு விட்டுருவாங்க. அவங்க சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக கன்ஃபார்மாக வந்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அமௌண்ட்டுக்காக மட்டுமே அதை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணிலாம் தனியாக பிக் அவுட் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு மேலே இருக்க அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே இருக்கவங்கள ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பேரண்ட்ஸ் சைட்லேயும் இதையும் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கொடுத்தனால ஒழுங்காக பசங்களுக்கு சொல்லித்தர மாட்டுறாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் நீ லீவ் பண்ண பாயிண்ட், இதில் நீ இந்த சைடில் திங்க் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அங்கே வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மேம். ஸோ நீ வாலண்டியருக்கு வந்து சொன்னீங்க இல்லையா, 2000 வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நீ பாயிண்ட் சொன்ன 1000 rupees இஸ் நாட் என்னஃப் ஃபார் த வாலண்டியர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீட்டிங்ஸ் வந்து அவங்க அடிக்கடி ஒன் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யார்? கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அவங்க எந்த டைம் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ போய் தான் ஆகணும். இப்போ ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டே சாயந்தரம் வந்து பசங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த கவர்மெண்ட் டைமில் அரேஞ்ச் பண்ணுற மீட்டிங், ஏன்னா ஃபுல் டே இருக்கும், இல்லைன்னா 2 days வச்சுருப்பாங்க அவங்களோட ட்ரைனிங் செக்ஷன். அதெல்லாம் ப்ரேயராக ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்கிறனால அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் வந்து கம்மியாகுது. இல்லை அப்படின்னா அந்த ட்ரைனிங்க்கு போக முடியாமல் போயிடுது. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஆஃப் இட். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடுத்த ஒரு லெவலுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ்க்கு வந்து யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் லேப் அசிஸ்டண்ட், கம்ப்யூட்டர் இன்சார்ஜ் இந்த மாதிரி அவங்களுக்கு திருப்பி எக்ஸாம் வச்சு எடுத்திருக்காங்க. டெம்ப்ரவரியாக தே ஆர் பிளேசிங் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். 12th படிச்சுட்டு 12th லேப் இருக்குல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ அது இப்போ 6th 7th வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பாங்க. 12th இருக்கவங்களுக்கு ஸோ லேப் அசிஸ்டண்ட்காக என்ன பண்ணுறாங்க, தனியாக டெஸ்ட் வச்சுட்டு அவங்களையும் வந்துட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. 8000 rupees அந்த பேமெண்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் வீட்டில் இருக்கவங்க அந்த ஜாபுக்கு போகணுன்னு ரெடியாக இருந்தாங்க, அவங்க செலக்ட் ஆகினாங்கன்னா அவங்க போகலாம். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க அதை பெர்மனெண்ட்டாக மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தட்ஸ் இட்.